Hi, hello everyone. This is Stanley here. ஸோ இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, ஹவு காட் வில் மீட் மை நீட்ஸ். கர்த்தரின் தேவையை எப்படி சந்திப்பார். நீங்கள் ஏதோ ஒரு தேவையோட உட்காந்துருக்கலாம், இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இப்போ தேவையாக இருக்கலாம், இன்னொரு இதுக்கப்புறம் அடுத்த மாதம் தேவையாக இருக்கலாம், இந்த மந்த் எண்டு முடிஞ்சு அடுத்த மாதத்துக்கான தேவையாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் இந்த இயர் எண்டில் அடுத்த வருஷத்தில் அடுத்து என்ன தேவை வேணா இருக்கலாம். அந்த தேவையோடு நீங்கள் இப்போ உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த கேள்வியில், அந்த பாரத்தில், அந்த வியாகுலத்தில், அந்த குழப்பத்தில் இருக்கு. அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வழி என்னன்றது. நீங்கள் ஒருவேளை தேவையில்லாமல் இருந்தீங்கன்னா, I'm not just talking about the financial need, but all kind of needs. மொத்தம் 2 விதமான நீட் இருக்கு. ஒன்று மொத்தம் 3 விதமான நீட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ. நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எத்தனையோ நேரங்கள் என்ன வரும், மணி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் த ஃபேக்ட். உண்மையான நம்மளோட நீட்ஸ் மொத்தம் 3 விதம். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், அதாவது ஆவிக்குரிய நீட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நீட், நம்மளுடைய என்ன நம்மளோட பாடிக்கு சரீரத்துக்குரிய நீட்ஸ், ஃபார் ஹெல்த்துக்கு பார்த்துக்கிறது, கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பார்த்து. ஸோ இது செகண்ட். அதாவது ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், அப்புறம் தான் ஃபினான்ஷியல். இந்த ஆர்டர் நம்ம அப்படியே உல்ட்டாவாக வைப்போம் நிறைய நேரத்தில். ஸோ வி ஷுட் நோ டு ப்ரையாரிட்டைஸ். நீங்கள் ஒருவேளை இந்த ஆர்டர் உங்களோட லைஃப்பில் மாறி இருந்ததுன்னா இப்போ அப்படியே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல், முதலாவது தேவனோட ராஜ்யத்தில் இது தெரியும், இவைகளெல்லாம் கூட கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் தான் முதல்ல இருக்கும் எப்பவுமே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நீட்ஸ், அதுக்கப்புறம் மூணாவது விஷயம், மூணாவது விஷயம் தான் ஃபினான்ஷியல் நீட்ஸ். இந்த 3 நீட்ஸும் காட் எப்படி சந்திப்பார். ஸோ அப்படின்றத ஸோ இந்த ஃபார்மெட்டை நம்ம எனக்கு 3 நீட்ஸ்லையும் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட் காட் எப்போ கொடுத்தாருன்னா, நான் ஒரு நீட்டில், நான் ஒரு பயங்கரமான, ஸோ அதாவது நம்ம கேட்குற வார்த்தைகள் டிஃப்ரெண்டான டைப்ஸ் இருக்கும். ஒரு சில ப்ரொஃபட்டிக்காக இருக்கும், ஒரு சில ரெவலேஷனலாக இருக்கும். இது ரெவலேஷனல். அதாவது கர்த்தர் கொடுக்குற ரெவலேஷன்லேயே மொத்தம் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஆவியானவர் கொடுப்பாரு, அவர் அப்படியே டைரெக்டாக கொடுப்பாரு. இன்னொன்று நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு கற்றுக் கொடுப்பாரு. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு கற்றுக் கொடுத்து ஒரு பர்டிகுலர் ரெவலேஷன் தான். ஸோ அதில் கர்த்தர் கொடுத்த விஷயங்கள் தான் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் ஹியர். ஸோ எப்படி என் தேவை சந்திக்கப்படும், இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 4:19, ஏன் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அதில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஸோ கர்த்தர் எப்படி என் தேவையை சந்திப்பார், ஹவு காட் வில் மீட் மை நீட்ஸ். இதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு இதை நான் ஒன்லைனராக கூட சொல்ல முடியாது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் ஹவு காட் டாட் மீ. என்னன்னா, இன் கிரைஸ்ட் கர்த்தர் எப்படி நம்ம தேவையை சந்திப்பார். ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ ஒன், கர்த்தர் என் தேவையை சந்திக்கிற தேவன். அதாவது பிஃபோர் மீட்டிங் மை நீட்ஸ், காட் நோஸ் மை நீட்ஸ். கர்த்தர் எனக்கு தேவைன்றது அவருக்கு தெரியும். எனக்கு ஒரு தேவை இருக்குன்றத அவரால் சென்ஸ் பண்ண முடியும். ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன தேவைன்ற சொல்லவே மாட்டாங்க. இது தேவை போல சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க இது பண்ண கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு அந்த குழந்தை கத்துறதுக்கு முன்னாடியே தாய் என்ன பண்ணுவாங்க, ஓகே லைட்டாக அவங்களுடைய அந்த குட்டி குழந்தையோடைய அவங்க அசைவுகள்லேயே அவங்க அந்த குட்டி நுணுக்கங்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி பண்ணால் இப்படி தான், அடுத்து இதுதான் பண்ண போனால் அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்படி தான் பண்ணணும், இதுதான் இப்போ தேவைப்படும், இதுக்கு தான் இது கற்றுன்றதை அவங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க அது குட்டி குழந்தைக்கு ஒரு தாய். அது குட்டி குழந்தையா இருக்கட்டும், அப்படின்னு பெரியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா கூட அல்லது உங்களுடைய அப்பா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவன் இப்போதான் இந்த காரணத்துக்காக தான் இவங்க கத்துறாங்க, இந்த காரணத்துக்காக தான் இவங்க இந்த இடத்துல கோபப்படுறாங்க, இந்த காலத்துல தான் இந்த மாதிரி சைலண்டாக இப்படி ரியாக்ட் பண்ணால் அதுக்கு இதுதான் அர்த்தம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ we can read one another. நம்ம அது ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நம்மளே we can read one another, we can try to understand one another. அப்போ கர்த்தரால முடியாதா? ரொம்ப ரொம்ப முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know that our God knows our needs. நமக்கு தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியும். எனக்கு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இந்த இடத்துல என்ன போடுறாரு, இப்படி இவ்வளோ பெரிய ஒரு தேவையான ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆவிக்குரிய தேவையோடு நீங்கள் இருக்கலாம், அல்லது என்ன சொல்றது, ஒரு சில விதமான குறைவுகளோடு இருக்கலாம். நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்லையே அப்படின்ற தேவையோடு இருக்கலாம். அல்லது நான்
நான் இன்னும் ஃபிசிக்கலாக நான் இன்னும் வந்து எனக்கு நிறைய தேவை இருக்குது. அது உங்களோட ஹெல்த் கண்டிஷனில் சில விஷயங்கள் இருக்கலாம். உங்களோட பாடி நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஒழுங்காக பார்த்துக்காம இருக்கலாம். இது முக்கால்வாசி பேர் கன்சிடரே பண்ணுறது இல்லை. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஏன்னா அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். அது வந்து கர்த்தருடைய ஆலயமாக இருக்குது. நம்ம பாடியை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான கிரேசஸ் ஒரு சில நேரத்தில் இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பாடி பற்றி கவலையே படாமல் இஷ்டத்துக்கு ஃபாஸ்டிங், இஷ்டத்துக்கு ஒரு என்ன ப்ராப்பராக இப்போ கூட நான் ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கேன். கர்த்தர் எனக்கு அதுக்கான கிருபையை தரணும், அந்த குறைவையும் என்கிட்ட மாற்றணும். ஸோ அதாவது என்னென்னா நம்மளோட பாடியை நம்ம ஒழுங்காக பார்த்துக்க தெரியணும். வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம எக்ஸ்கியூஸு நான் வந்து ஊழியம் பண்ண அதனால தான் என் பாடி கெட்டுச்சுன்ற எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாது. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் பாடி. நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்க ஒரு சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார். அப்போது அந்த சீசனில் அந்த ஆவியானவர் நடத்துவார். அப்போது ஃபைன், அதுக்கான பலத்தையும் அவன் கொடுத்துருவார். ஆனால் நம்மளா மாம்சமாக பண்ணும்போது அப்போ நம்ம பாடி எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட கையில் காலை வந்து அவர்கிட்ட கிருபை வாங்கி அதுக்கப்புறம் அவர் இது ஹீல் பண்ணுறதும் பண்ணாது. அது வந்து அது நிச்சயமாக கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. ஆனால் நம்ம பாடியை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பாடிக்கு என்ன தேவை அதை நம்ம ப்ராப்பராக ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம். அது செகண்ட். ஸோ அப்படி ஒரு நீடோடு நீங்கள் இருக்கலாம், அல்லது பயங்கர ஃபினான்ஷியலோடு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ தட் அவர் காட் நோஸ் ஆர் நீட். நமக்கு தேவைன்றது நம்ம கர்த்தருக்கு இது தெரியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. எனக்கு தேவை இருக்குன்றது கர்த்தருக்கு தெரியும். முதல்ல ஹீ நோஸ். உங்கள் தேவை அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பாதையில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, உங்களுக்கு எந்த பெரிய நீட்ஸ் இருக்குது, இதை நீங்கள் என்ன ஹீ நோஸ் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ அப்படின்றத நம்ம ஈஸியாக மறக்க வாய்ப்பு இருக்குது. என்னண்டவரே இப்படி வச்சுட்டீங்க, என்ன இவ்வளோ தேவை இருக்குது, இப்படி நம்ம அந்த மாதிரி ரொம்ப அதை நம்ம மேலே போட்டுக்கிட்டோம்னாலே முடிஞ்சுது கதை. அந்த பேர்டனை நம்ம எடுத்து என் பேர்டன் இதுன்னு நம்ம எடுத்து நம்ம 2 கையை தூக்கி அதை வாங்கணும்னு நம்மளால தாங்க முடியாத வெயிட்டு மேலே விழுந்து நஷ்டம் கூட வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் அதனால தான் நீங்கள் இப்போ இதை கேட்கும்போது ஒரு சோர்ந்து போயிருக்கலாம். ஏன்னா அது அவருடைய பேர்டன். ஏன் நீங்கள் எடுத்தீங்க? Who told you to take his burden? இந்த கேள்வியை தான் கர்த்தர் என்னையும் கேட்டார். Who told you to take my burden, my son? Who told you to take my burden, my daughter? God உங்களை பார்த்து கேட்குறது, ஏன் பேர்டன் அது? நான் உன்னுடைய அப்பா, நான் உங்களுடைய அப்பா, நான் உங்களுடைய ஃபீடிங், உன்னுடைய ஃபேமிலியோடைய பிரெட் வினர் நான். பிரெட் வினர்னா he who feeds the family. நம்மளுடைய if you are serving for God, he is your bread winner. அவர் தான் நம்மளோட பிரெட் வினரு. நமக்கு ஃபீட் பண்ண போகிறவர் அவர். நான் நீ who told you to take the responsibility? It's my responsibility. Give it back to me. God கேட்குறாரு. நான் தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன். I will meet your needs. அந்த நேரத்தில் ஆனால் God மீட் பண்ணும்போது அவர் ஒரு சில விதமாக நடத்துகிறார். அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம். ஸோ பட் God அதை ஞாபகப்படுத்துறாரு. என்னுடைய பேர்டனை நீ எதுக்கு சுமக்கிற? இட் இஸ் டூ வெயிட். உனக்கு ஒரு நாள் தாங்க முடியாது, நீ என்கிட்ட கொடுத்துரு தயவு செஞ்சு அப்படின்றாரு. இது கேட்க ஈஸியாக இருக்கலாம், பட் we should know to do it. கர்த்தர் அந்த கிருபை நமக்கு நிச்சயமாக தருவாராக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know that God meets our need. He knows what we are going through. He knows what is our need. நம்ம தேவை அவருக்கு நல்லா தெரியும். நம்மளோட குறைவுகளும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸோ எப்படி தேவையை சந்திப்பார்னா, இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட் உங்கள் குறைவுகள் எல்லாம், நம்மளுடைய எல்லா குறைவும் கர்த்தர் இன் கிரைஸ்ட், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய குறைவு எப்போ மாறும்னா, இது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தான் மாறும். உன்னுடைய குறைவுகளை நீ மாற்ற ட்ரை பண்ணாது. நம்மளுடைய பலத்தை கொண்டு, நம்மளுடைய ஞானத்தை கொண்டு, நம்மளுடைய மூளையை கொண்டு, நம்மளோட நீட் இஸ் ஆக்சுவலி பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி. நம்மளுடைய திராணிக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு நீடை காட் வச்சிருவார். அது காட் வேணும் டிசைன் பண்ணுது அவருக்குள்ளே நம்மளை வர வைக்கிறதுக்கு. அதாவது நம்மளும் கிறிஸ்துவ ஒன்றுக்குள்ளே ஆக வைக்கிறதுக்காக காட் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இன்டிமேசி கேட்டுகிட்டே இருப்பார். நான் அவங்க கூட க்ளோஸ் ஆகணும், நான் இன்னும் டீப்பராக ஆகணும்னு கேட்டே இருப்பார். நம்ம அப்போ எதனா ஒன்று சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்திருப்போம். அப்போ நம்மளை அவர்கிட்ட வர வைக்கிறதுக்காக கூட காட் என்ன பண்ணுவார், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரூட்டை போட்டு இப்போவாது என்னை தேடு, எனக்குள்ளே வான்னு அவருக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுவார், he will pull you closer to him. அப்போ நம்ம கோபப்பட்டு அஃபெண்ட் ஆகிடக்கூடாது. we should go to him. கர்த்தருடைய வார்த்தை, என்னை இழுத்துக்கொள்ளும் நான் ஓடி வருவேன். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லும் போதே கர்த்தர், இது ஒரு நல்ல வார்த்தை மாதிரி தெரியும், பட் அதில் ரொம்ப நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த கர்த்தர், நான் ஆண்டவரே நான் வர்றேன்னா கூட என்னை நீங்கள் பிடிச்சி இழுத்துக்கோங்கன்னு.
அவர் வந்து நம்மளை டீசெண்டாக கூடுவார், வா மகனே வா மகளே டீசெண்டாக கூடுவார். நம்ம வந்து எதனா ஒன்று சாக்கு சொல்லி உட்காரும் போது அவர் பிடிச்சி இழுப்பார். அவர் பிடிச்சி இழுக்கும் போது ஸோ அப்போதான் இந்த மாதிரியான ஒரு சில நீடை நம்ம முன்னாடி வைப்பார். நம்ம நீடை வச்சாதான் நம்ம அவர் பக்கம் வரும். அப்படியாவது என் பக்கம் திரும்பிட்டோன்னு நம்ம பக்கம் திருப்புவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாம அவர் பக்கம் திரும்பி அவருக்கு அமைதியை கீழ்ப்படிஞ்சு போகும்போது, அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம போகும். நம்மளோட குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி என் தேவை சந்திக்க போனோம் அந்த கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம். எப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள், நம்மளுடைய பலத்துக்குள், நம்மளுடைய பலத்தினாலும் ஞானத்தினால. ஆனா நமக்காக கிறிஸ்து நமக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் சாபமாயிருக்கிறார் நமக்காக. அதாவது ஆதாம் மேல ஒரு கேர்ஸ் இருந்துச்சு. நீ வந்து கஷ்டப்பட்டு வயல்ல அப்படி வேர்வை சிந்தி தான் நீ வந்து பிரயாசத்துக்கு பண்ணது அனுபவிக்கணும்னு அந்த அதை மாத்துறதுக்காக நம்மளோட செகண்ட் ஆடம் ஆக்கிய ஜீசஸ் அந்த பாவர்ட்டியை அந்த சாபத்தை அடிச்சு உடைக்கிறதுக்காக தான் அவர் நமக்காக சாபமானார். அந்த சிலுவைன்றது சாபத்தின் அடையாளம். அதை அவர் நமக்காக சுமந்து நாம் பாவிகளா இருக்கையில் அவர் வந்து நமக்காக அவர் பாவமானார். அவரே வந்து தன்னை ஒப்பு கொடுத்து நம்மளை முற்றிலும் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக அவர் நமக்காக இவ்வளோ விஷயங்களையும் அவர் செஞ்சு பக்காவாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம்னா இது அனுபவிக்கணும்னா சும்மா விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் போதாது, ஒரு ப்ராசஸ்குள்ளே போகிறோம். அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். விசுவாசத்தின் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. இப்போ ஏதோ ஒரு கிரியை அந்த இடத்துல நடக்குது. அதுதான் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். We are seeing it in detail. என்னன்னா ஒரே விஷயம் தான், கர்த்தர் எப்படி என் தேவையை சந்திப்பார்னா, கர்த்தர் இந்த கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸோ காட் எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, உன்னோட சுயத்தை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உன்னை கம்ப்ளீட்டாக வெறுக்க வச்சு, நீ வந்து வெறுக்க வச்சு, நான் உனக்குள்ள இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாசமாக இருக்கு, நான் உனக்குள்ள வாசமாக்கி அப்போ என்னுடைய மகிமையை உனக்குள்ள வர வச்சு அப்படிதான் நான் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன். ஸோ நம்மளுடைய மாம்சத்துல நம்மளோட சுயத்துல நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய ஓன் வேஸ்ல இதெல்லாம் நமக்கு ஒரு ரூல்ஸ், நம்ம ஐடியா, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ஓகே, இந்த பாதையில் நான் போக மாட்டேன், நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்போம். நான் இப்படி தான் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சிருப்போம். அது எல்லாத்தையும் உடைச்சி, நம்ம சுயத்தை உடைச்சி, நம்ம ரூல்ஸே உடைச்சி, நம்மளை ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளை ஃபுல்லாக. அதனால தான் கர்த்தர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு நிச்சயமாக அந்த சீஷர்களை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் நிறைய தேவை இருக்க போகுது. அதனால சொல்கிறாரு அப்போவே ஃபஸ்ட்டே deny yourself, carry your cross and follow me. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு நிறைய தேவை இருக்குது, உன்னுடைய நீட்ஸை நீ மீட் பண்ணணும்னா உன்னோட சுயத்தை நேசிச்சா முடியாது. யூ ஹேவ் டு deny yourself so that I can meet your needs. நம்மளுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக நம்மளோட சுயத்தை he is asking to deny. I know it's hard. I know it's very hard. I know it's very very hard. But we have no other way. அதனால நெருக்கமான பாதை, விசாலமான பாதையில் போகலாம், யார் வேணா போகலாம். பட் he who chooses இந்த ஒரு நெருக்கமான பாதையில் போய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் நம்மளை மாற்றுவதற்காக, நம்மளுடைய தேவையை சந்திக்கும்படியா காட் வந்து, இது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் கேட்க, பட் நம்ம கூட அவரே இருப்பார், நம்ம கூட ஆவியானவர் இருப்பார். அவரோட ஆலோசனையும் அவரோட சேர்ந்தோன்னா இது ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி வேதனைப்பட்டு ஆண்டவரே இப்படியே பண்ணுறீங்கன்னு அப்போ புலம்பல் மோடுக்கு போயிட்டோம், இது ப்ராசஸே கஷ்டமாக மாறிடும். ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதுக்கு காரணம் நீங்கள் அந்த புலம்பல் மோடை விட்டு வெளியே வாங்க. கம் அவுட் ஆஃப் தட் அந்த ஒரு புலம்பல் மோடு, அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு மோட்லேருந்து வெளியே வந்து கர்த்தரை பாடி ஆர்ப்பரித்து ஆராதிச்சு, இது நான் ஈஸியாக சொல்கிறேன், நிச்சயமாக புரியுது, இட் மே பி ஹார்ட், பட் we have no other way, we have to do it. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தான் அவர் என்ன நிறைவாக்குவார். எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில், எல்லா ஃபினான்ஷியல் நீட், எல்லா ஸ்பிரிச்சுவல் நீட், எல்லா ஃபிசிக்கல் நீடையும் காட் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்மளை கம்ப்ளீட்டாக வெறுக்க வச்சு அவரே நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய மகிமையில வெளிப்பட்டு நம்மளை பார்க்குறவங்க சொல்ல, இது இவனே இல்லை, இவன் வந்து கம்ப்ளீட்டாக வேற பர்சன், இவனுக்கு எப்படி இவனால எப்படி முடியும், இது நிச்சயமா கர்த்தரால தான் முடியும். இது கண்டிப்பா ஜீசஸ் தான் இவனுக்குள்ள இதெல்லாம் செய்யறாருன்னு உங்களை பார்க்குறவங்க ஜீசஸை பார்க்க முடியாது, காட் செய்வார். அதாவது கிறிஸ்துவ வந்து வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஸோ அப்படி
கிறிஸ்துவேசி வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக மாற்றுவாராக. அதாவது உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துறதுனால, நம்மளோட சுயத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுனால, அல்லது நம்ம இன்னும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோன்றதுனால கூட சம்டைம்ஸ் நம்மளை நம்மளோட குறைவுகள் இன்னும் ஒருவேளை மாறாமல் இருக்கலாம். பட் கிறிஸ்துவுக்குள்ள மகிமை நம்மளை பார்க்கும்போதே இவங்க கூட கிறிஸ்துவ இருக்கார், இவங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருக்கார், என்னால் பார்க்க முடியுது அவங்களோட அந்த அளவுக்கு நம்ம அப்படியே நம்மள எந்த அளவுக்கு செல்ஃப் டினை ஆகுதோ, எந்த அளவுக்கு சுயம் சாகுதோ, அந்த அளவுக்கு கிறிஸ்துவத்தை வெளிப்பட முடியும் நம்ம லைஃப். அதனால்தான் ஒரு வசனம் இருக்கும், ஹீ இஸ் த ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது நெகட்டிவா நம்ம ஒரு சிலது பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர் ஏன் ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்குன்னா, அப்பதான் நம்மளோட சுயத்தை உடைச்சி அவர் நமக்குள்ள வெளிப்படுறாரு. அவர் வெளிப்படும் போது தான் ரொம்ப ரொம்ப மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஸோ கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஐ நோ இட் இஸ் ஹார்ட், ஐ நோ இட் இஸ் ஹார்ட், ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட், ஐ நோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ட், பட் வி ஹேவ் நோ த வே. அந்த வழியில் தான் நம்ம போய் ஆக வேண்டும். அப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட, அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட்டோட, ஆண்டவரே பாரோல ஆண்டவரே என் சுயத்தை நீங்கள் உடைச்சா கூட ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் கிடக்கும். இன்னும் நீங்கள் சரி இந்த அளவுக்கு உடைச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் விடுவீங்கன்னு பார்த்து இன்னும் உடைக்கிறீங்க. சரி இன்னும் உடைச்சிட்டிங்க, இன்னும் விடுவீங்க, இன்னும் உடைக்கிறீங்க. இன்னும் நீங்கள் எவ்வளோதான் உடைக்க போகிறீங்கன்னு ரொம்ப நொந்து போய் நீங்கள் இருக்கலாம். பட் இதுதான் வழி, இதுதான் நெருக்கமான வழி, இதுதான் நேரோ பாத். இந்த பாத் தான் காட் எனக்கு சூஸ் பண்ணி போகலாம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பாக இராது. அவர் இம்மையிலும் பலன் தருவார், நிச்சயமாக மறுமையிலும் பலன் தருவார். அவருக்காக பிரயாசப்படுறவங்களை, அன்பின் பிரயாசங்களை மறக்க அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவருக்காக பிரயாசப்படுறவங்களுக்கு என்னென்ன எப்படி கணக்கு செட்டில் பண்ணணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பல மடங்கு தான் கொடுப்பாரே தவிர, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் கரெக்டாக இருப்பார். காடு பல மடங்கு கொடுப்பாரே தவிர ஒரு நாளும் குறைவுபட விட மாட்டேன். ஸோ நிச்சயமாக ஒர்த் தான். அவரோட பாதையில சொல்றது நிச்சயமாக ஒர்த். இப்போ கஷ்டமா இருக்கலாம், இப்போ ரொம்ப சில நிறைய விஷயங்கள் வரலாம். ஆனா நமக்கு இந்த பாதையில தேவையான வெளிப்பாடு தான். கர்த்தரோட இருக்கிற உறவின் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு வெளிப்பாடை மட்டும் விட்டோம்னா காலி. ஸோ காடே நம்மளோட விசுவாசத்தை நிச்சயமாக காப்பாராங்க. விசுவாசத்தின் துவக்கமும் விசுவாசத்தின் முடிவும் அவரே. He is the author and the finisher of my faith. ஸோ நம்மளோட விசுவாசத்தை நம்மளே நினைச்சா கூட முடிக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பிச்சது என்னில் அவர் துவங்கின நற்கிரி அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளதா இருக்கு. அவர் செய்து முடிப்பார். எதை உங்களுக்குள்ள அவர் ஆரம்பிச்சாரோ அதை அவர் செய்து முடிப்பார். என்ன தேவையோடு நீங்க இருக்கீங்களோ அந்த தேவை ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கான தேவை அது இருக்கும். அதை அவர் தான் முடிக்க முடியுமே. அவர் நிச்சயமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய ஆரம்பிப்பார்னு வசனம் இல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை தான் எங்க அப்பாவோட மரணத்தப்போ லாஸ்டா அவரோட புக்ல அந்த வசனம் தான் எழுதி வச்சிருந்தாரு. அவர் புக்ல சில விஷயம்லாம் எழுதி வச்சிருந்தார். நிறைய விஷயங்கள், நிறைய சூப்பரான விஷயங்கள் எழுதி வச்சிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அதுல இந்த வசனம் லாஸ்டா இருந்துச்சு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் பார்க்க ஒரு சில நேரத்துல எப்படி உலகத்து மனுஷன் மாதிரிதான் இருப்பாரு. ஆனா இப்படி ஒரு வசனத்தை அவர் எழுதியிருந்தார். அது அர்த்தம் எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், யாவையும் செய்ய ஆரம்பிக்கல, அவர் என்ன பண்ண செய்து முடித்தார். ஒரு சில காரியங்களை கர்த்தர் இப்போ வரைக்கும் செய்து முடித்திருக்க, இனியும் சில இருக்குது. அதையும் அவர் நானல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய குறைவுகள் எல்லாம், எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிச்சயமாக மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். அவரே அதை செய்வார். நம்ம ஒன்றும் பண்ணுவாங்க. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணு, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணு. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் நம்ம சும்மா இருக்கோன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும் போது என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவாராக. அவரோடு சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளோட வேலை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாகும். ஹவு காட் வில் மீட் மை நீட்ஸ். ஒரே வார்த்தையில் ஒன்லைனராக சொல்லணும்னா, பை டிஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். நம்மளுடைய மாம்சத்தை, நம்மளோட ஃப்ளெஷ்ஷை, நம்மளோட சுயத்தை ஒன்றும் இல்லாமக்கி நம்மளோட செல்ஃபை we should not crucify ourselves in the cross. நம்மளோட சுயத்தை கிறிஸ்துவோடு கூட நம்மளும் அப்படியே மறிச்சுட்டு, இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிற நம்மளோட மாம்சத்துல மறிச்சு, நம்மளோட கை சில விஷயத்தை செய்ய அந்த கை ஆணி அடிக்கப்படணும். நம்மளோட கால் சில இடத்துக்கு போராட்டம் நடக்கும் போது நம்மளோட கால் ஆணி அடிக்கப்படணும். நம்மளோட சிந்தைகள் சில விஷயங்களை யோசிக்கலாம் போது நம்மளோட சிந்தைக்கு மேல கர்த்தரோட முள்முடி இருக்கணும். அப்படி நம்மளோட சுயம் முற்றிலுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம ஒரு சில பாடுகள், ஒரு சில நிந்தைகள், அவமானங்கள், ஒரு சில வித ஏளனமான பேச்சுகள், ஒரு சில குற்றப்படுத்தல், இதெல்லாம் இட்ஸ் a part and parcel.
நம்மளோட சுயத்தை அப்படியே அவரோட கூட இருக்கு, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்னவாக உயிர் தெழுவோம். we will also resurrect with him. ஸோ இப்போ நம்ம அவருக்குள்ள மறிக்கும் போது இந்த விஷயங்களுக்குலாம் சரி ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, ஐ அக்செப்ட், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்கும்போது அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவரோட கஷ்டப்படும் போது அவரோட கூட நம்ம என்ன ஆளுகை செய்வோம். ஸோ காட் நம்மளுடைய மாம்சத்தை, நம்மளோட சுயத்தை அவரோட கூட ஒப்பு கொடுத்து ஸோ நம்ம எப்படி காட் வில் மீட் மை நீட் இஸ் பை டிஸ்ட்ராயிங் என்னுடைய மாம்சத்தை, என்னோட சுயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஸோ ஹவு காட் வில் நீட் மேபி ஹி வாண்ட்ஸ் டு சே த்ரூ திஸ் இஸ் உன்னோட. ஸோ இந்த பாதையில் போகும்போது when God is meeting on it, be ready to deny yourself. உங்களுடைய மாம்சத்தை, உங்களோட சுயத்தை டைட்டாக பிடிச்சிக்காதீங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ராசஸ். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி கொடன்னு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் ப்ரெசன்ஸில் நிரம்பி, கொஞ்சம் நம்மளோட ஹார்ட் அப்படியே ஹார்டன் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக, கொஞ்சம் அதனால மாம்சமான இருதயம் தேவை, கல்லான இருதயம் இல்லாமல் மாம்சமான இருதயம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளோட சுயத்தை அவர் உடைக்க ஒப்பு கொடுக்கும்போது, அப்போது அவர் நம்ம தேவைகளை சந்திப்பார். அதுதான் அவர் செஞ்சார். நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் உடைச்சாரு. நான் சில ரூல்ஸ் எல்லாம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சிலதெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் உடச்சி தூக்கி போட்டாராண்டவர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வசனம் வந்தோடனே தெரிஞ்சிச்சு, ஓஹோ இப்படி தான் போகுது, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சார். இன்னும் சிலது இருக்குது, அதையும் அவர் செய்வார். கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடி? என் சுயத்தை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் உடைச்சா கூட பரவாயில்ல, என் ரூல்ஸ் எல்லாம் உடைச்சா கூட, இப்போ என்னோட தலகணும், என்னோட வாழ்க்கைக்குன்னு நான் வச்சிருக்க எத்திக்ஸ், ஒரு சில ரூல்ஸ், இப்படிதான், இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், இதெல்லாம் நான் காத்துக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றதெல்லாம் கூட சிலதெல்லாம் ஆண்டவர் செய்ய வைப்பார். அதெல்லாம் செய்ய வச்சு நம்மளோட சுயத்தை உடைச்சி ஆண்டவர் என்ன பண்ணும்? நான் சொல்ல நல்ல விஷயங்கள், நான் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அதாவது என் பக்தி விருத்திக்குரிய அல்லது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்ய வச்சு, அவரோட நடத்துதலோடு செய்ய வச்சு, அப்படி அவர் அந்த பாதையில் உங்களோட நடத்தணும் போது, அப்படி தேவையில்ல புலம்பல் மூடுக்கு போகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஸோ திஸ் இஸ் ஹவ் காட் இஸ் கோயிங் டு மீட் அண்ட் லெட்ஸ் க்ளோஸ் our eyes and seek our Lord. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் எனக்கு இது எவ்வளோ கஷ்டம், எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் முடியுமா, இந்த பாதையெல்லாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் எனக்கு நிறைய தேவை இருக்குது, என்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது, நான் இன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகலை, நான் இன்னும் எனக்கு பயங்கர ஃபினான்ஷியல் நீட் இருக்குது, இன்னும் என்னோட பாடி கண்டிஷன், இன்னும் எனக்கு நிறைய ஃபிசிக்கல் நீடும் இருக்குது, என்னுடைய ஹெல்த் மோசமாக இருக்குது, நிறைய குறைவுகளோடு நான் இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. என்னுடைய மாம்சம், என்னோட இந்த குறைவிலும் நான் என்னோட சுயத்தை டைட்டாக பிடிக்க விரும்பலை, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் யார் காலில் போயிட்டு விழுந்து எந்தெந்த பாதையிலோ போய் யாரையாரோ நைஸ் பண்ணும் அல்லது யாரையாட்டும் பேசி ஏதேதோ பண்ணுன்றதை விட, நான் உங்கள் காலில் விழுந்துறேன். அதாவது மனுஷர் காலில் விழுதோட, மனுஷர் கையில் காலில் விழுதோட நான் உங்கள் கையில் காலில் விழுந்துடுறேன் ஆண்டவர். உங்களை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவர், உங்களையே தெய்வமாக வணங்குறேன் ஆண்டவர். நீங்கள் எதனாவது பண்ணி எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம சுயத்தை முற்றிலுமாக சிலுவையில் முற்றிலுமாக அறியப்பட ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளை அவர் ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக நடத்துவாங்க. மனிதர்கள் கிட்ட போய் மாட்டணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம ஒருவேளை அவங்க ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அல்லது நாளைக்கு அந்த விஷயத்தை நம்மகிட்ட இது சொல்லி காட்ட வாய்ப்பு இருக்குது. நான் தான் உனக்கு இதை செஞ்சு அதெல்லாம் நீ இப்படி இருக்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி காட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு நாளும் சொல்லி காட்டாத ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் காலையோ இல்லாமல் யாரோ போய் இது பண்ணாமல் கர்த்தரை போய் அவருக்கு காலை பிடிப்போம், அவரை பிடிச்சி கதறுவோம். நம்முடைய சுயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சுயத்தை நீங்கள் முற்றிலுமாக அறியப்பட்டு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்குள்ள மகிமையில முற்றிலுமாக வெளிப்படுங்க, என் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னோட குறைவுகள் எல்லாம் நீங்கள் மகிமையில நிறைவாக்குங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் இந்த நேரத்தில் அவரை நோக்கி விண்ணப்பம் மேறெடுக்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் இந்த நேரத்துலையும் உங்களை நோக்கி அநேக தேவைகளோடு சிலர் இருக்கலாம், உங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு யூடியூப் வீடியோ மூலமா லார்ட் ஜீசஸ் we submit all of them into your hands. உம்முடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தேவைகளை சந்திங்க, நீங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குங்க.
அற்புதத்தை செய்யுங்க, அடையாளத்தை செய்யுங்க. அவங்களுக்குள்ள இருக்க கடினமான இருதயத்தை நீங்க இப்பொழுதே நீங்க எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எங்க எல்லாருக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை, ஒருவேளை ஃபுல்லா கல் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து ஒரு சில விஷயத்துல மட்டும் இன்னும் கல்லாவே இருக்கலாம். அந்த ஒரு சில விஷயத்துலயும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஃபுல்லா கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க மாம்சமான இருதயத்தை, உங்களை நோக்கி உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்க சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய, ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த மாம்சமான இருதயத்தை கொடுத்து, தேவன் கத்த உங்களுக்கு கீழ்ப்படுகிற கிருபைகளை தாங்க. எங்கள் சுயங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம் எங்களை உங்க முன்பாக. நீங்க எங்களோட ராஜா, நாங்க உம்முடைய சேவகர்கள். We are your servants, Lord. We humble ourselves in your presence. And we just don't want to say this in words. You help us, you give us your grace. In Jesus mighty name, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில, வீக்லி வேர்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.